சார் இன்னைக்கு வந்து சம்மன் கொடுக்க போறதா தாம்பரம் போலீசார் வருகை அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் இருக்கு. சம்மன் எதுவும் கொடுக்குறாங்களா? ஆமாம், சம்மன் 2ஆம் தேதி ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்காங்க. ஸ்டேஷனில் 2ஆம் தேதி விசாரணை கூப்பிட்டுருக்காங்க. இப்போ தொடர்ச்சியா இந்த 4 கோடி விவகாரத்தில் உங்களுடைய கருத்தை நீங்க சொல்ல போறீங்களா? நேரில் போயிட்டு அது டார்கெட் பண்ணப்பட்டதா நீங்க ஏற்கனவே ஒரு தகவல் சொன்னீங்க. இல்லை, முழுக்க அது டார்கெட் பண்ணப்பட்டது. இது அரசியல் சூழ்ச்சின்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கே தெரியும். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க, வேல்முருகன்ட்ட தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் எத்தனை கோடி ரூபா பிடிச்சிருக்காங்க? எத்தனை கோடி ரூபா பிடிச்சிருக்காங்க? அது கிட்டத்தட்ட ஒரு 100 கோடிக்கு மேல போயிருக்கு. எவ்வளோ? வேல்முருகன் சொல்றாரு. தம்பி, உங்க பேர் என்ன பேரு? சுரேஷ். என்ன டிவி? புதிய தலைமுறை. திருப்பி என்ன அதிகமா காட்டக்கூடிய புதிய தலைமுறை டிவி. 200 கோடி ரூபாய்க்கு மேல பிடிச்சிருக்காருன்னு சுரேஷே சொல்றாரு. ஆனா 4 கோடி ரூபாய் யாரோ எங்கேயோ அதுக்கு என் பேரை சேர்த்து நீங்களும் பத்திரிகையில காட்டிக்கிட்டே இருக்கீங்க. 200 கோடி ரூபாய் மேல பறிமுதல் பண்ணியிருக்காங்க. நிறைய வியாபாரிகள் தொழிலுக்கு வச்சிருந்ததை எல்லாமே பிடிச்சிருக்காங்க. அது தேர்தல் கமிஷன், அது வேற. ஆனா ஏன் இப்படி இந்த 4 கோடி ரூபாய்க்கு மட்டும் நீங்க இவ்வளவு தூரம் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அதுவும் ஏன் பணமும் இல்ல. நான் ஏற்கனவே அன்னைக்கு நான் தேர்தல் பிரச்சாரத்திலே நான் சொல்லிட்டேன், இந்த பணத்துக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்ல. என்ன இது பண்ணாங்க, திருப்பி நீங்க அதை கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். பிடிபட்ட அந்த 3 நபர்கள் வந்து இது தேர்தல் செலவுக்கு தான் கொண்டு செல்லப்பட்டது அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்ததா காவல்துறை ஒரு தகவல் சொன்னது. வேல்முருகனே எனக்கு வேண்டிய ஆளு. நீங்க என்ன பத்தி ஏதாவது சொன்னீங்க வச்சுக்கீங்களா? நீங்க நான் ஊர் திருநெல்வேலியில் இருக்கேன், நான் மெட்ராஸ்ல இருக்கேன். நீங்க நான் நயினார் நாகேந்திரனுக்கு ரூபா கொண்டு போனேன்னு வேல்முருகன் சொன்னார்னு வச்சுக்கீங்களா? அது நான் பொறுப்பேற்க முடியாதுல்ல. திட்டமிட்டு இது சொல்லியிருக்காங்க. அது நீங்களே புரிஞ்சுக்கிட்டா சரிதான். 3 பேருமே உங்களுக்கு தெரிஞ்ச அறிமுகமான நபர்கள் சொல்றாங்க. அந்த 3 பேர் இல்ல, நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க நிறைய பேர். நான் நிறைய திருப்பி சொல்லியிருக்கேன். நீங்க திருப்பி அதே கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு புரியுதா இல்லையா? நான் தமிழ்ல தான் சொல்றேன். நான் ஏன் டார்கெட் பண்றாங்க? அதான் நானே உங்கள்கிட்ட கேட்கேன். 200 கோடி ரூபாய்க்கு மேல பிடிச்சிருக்காங்கன்னு நீங்களே சொல்றீங்க. பட் என்ன 4 கோடி ரூபாய் யாரோ எங்கேயோ பறி கொடுத்ததுக்கு அதுக்கு என்கிட்ட திருப்பி கேட்காது. நீங்களே திருப்பி அந்த கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கு. 4 கோடியா இருந்தாலும் வாக்காளருக்கு பணம் கொடுக்க கொண்டு செல்லப்பட்டதாக அந்த பணத்துக்கும் எனக்கு சம்பந்தம் தானே சொன்னேன். தமிழ்ல தானே சொன்னேன். இப்ப உங்களுக்கு சுரேஷ் புரியலையான்னு தெரியல. தொடர்ச்சியா இப்ப உயர்நீதிமன்றத்தில் கூட ஒரு வழக்கெல்லாம் போட்டாங்க. ஏன் திருநெல்வேலி மட்டும் டார்கெட் பண்றாங்க? அது எனக்கு தெரியல சார். நீங்க தான் கேட்கணும். கேட்டு ஏதாவது சொன்னீங்கன்னா. ஆமா, இல்ல அது எனக்கு அதை பத்தி தெரியல. எனக்கு இந்த கேசியும் ஜோசியம்லாம் தெரியல. நான் பத்திரிகை கமிட்டி நான் பெரிய மிகப்படுத்தி நான் பேச வேண்டிய எதுவும் இல்லை. என்னை பத்தி நல்லா தெரியும் உங்களுக்கு. அந்த பணத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு நான் நிறைய வாட்டி சொல்லியாச்சு. இல்ல அந்த ஹோட்டல்ல கைப்பற்ற அந்த 3 பேர்ல ஒரு நபர் உங்களுடைய பணம் தான் அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அப்படி யாரும் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. நீங்க இருந்தா சொல்லுங்க, அந்த காப்பி இருந்தா கொடுங்க. இல்ல அதுவும் திட்டமிட்ட சதியா? இல்ல, அந்த ஏதாவது காப்பி இருந்தா கொடுத்தா அதை பார்த்துட்டு நான் சொல்றேன். அவர் அந்த பையனை விசாரிக்கணும், எல்லாம் பண்ணணும். அதுக்கு கோர்ட்டு இதெல்லாம் இருக்கு. சார், இப்போ உங்க நேரில் ஆஜராக சொல்லி சம்மன் கொடுத்திருக்காங்களா? வாங்கிட்டீங்களா? வாங்க போறீங்களா? சொல்லியிருக்காங்க. நான் நேரில் ஆஜராவேன். நேரில் ஆஜராகி விளக்கம் இன்னைக்கு வருதுன்னு சொன்னாங்க. இதுல இடி விசாரிக்கணும்னு சொல்லி கோர்ட்ல ஒரு பெட்டிஷன் கொடுத்து தள்ளுபடி பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு டார்கெட் பண்றவங்க யார்? நீங்க யார் சந்தேகிக்கிறீங்க? இதுல யார சார் குறை சொல்ல முடியும்? யாரையும் ஏடிஎம் கேட்டீங்களா? யாராச்சும் இது பின்புலம் இருக்காங்களா? அப்படி எதுவும் குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா மறைமுகமா? அது இருவர் மீதும் குற்றம் இல்லை, இறைவன் செய்த குற்றம் மாதிரி இறைவன் தான் கேட்கணும். இல்ல எங்க கட்சியில இல்ல எனக்கு அதை பத்தி நம்பிக்கை ஒண்ணும் இல்ல. இல்ல அவர் பேர் மட்டும் சிக்க வைக்கப்பட்டிருக்கு. அவங்க உட்கட்சி பூசல்லையே அவர் பேர் சிக்க வைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அடுத்த மாதம் 2ஆம் தேதி ஆஜராகும். நீங்க எப்போ ஆஜராகும்? ஆமா, 2ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு கட்சியிலையும் இது வேற மாநிலத்துக்கு பொறுப்பு போட்டிருக்காங்க. அதனால சீக்கிரமா அந்த சம்மனுக்கு உங்கள்கிட்ட பதில் சொன்ன மாதிரி இதே பதில் அவங்கள்ட்டையும் சுரேஷுக்கு வேல்முருகனுக்கு எல்லாம் சொன்ன மாதிரி அவங்கள்ட்டையும் போய் பதில் சொல்லிட்டு கட்சி எப்படின்னு இப்ப தொடர்ச்சி அந்த தேர்தலுக்கு பிறகு எப்படி பாக்குறீங்க? வெற்றி வாய்ப்பு எவ்வளவு தொகுதிகள் எவ்வளவு டார்கெட் பண்ணி வச்சிருக்கீங்க?
அதாவது நீங்க நம்ம யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி பாதையில் பாரதிய ஜனதா கட்சி போயிட்டு இருக்கு. நிறைய இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்க முழு ஒத்துழைப்பு வழங்குவீங்களா விசாரணைக்கு? எனக்கு அதில் ஆட்சேபமே கிடையாது. யார் இப்போ ஒரு காவல்துறைக்கு அவங்களுடைய சட்டத்தை மதிக்கணும், நம்ம அவ்வளவுதான். தரப்புல இருந்து முழு ஒத்துழைப்பு வழங்கப்படலாம். கண்டிப்பா. சார், இன்னும் அந்த சம்மனை பெறலன்னு சொல்றாங்க. 2 முறை உங்களை சந்திச்சு சம்மன் வழங்க வந்ததாகவும் வீட்டுக்கு வந்ததாகவும். இல்ல, ஏற்கனவே வாங்கிட்டேன். என்னுடைய ஒரு ரிலேட்டிவ் தான் வாங்கியிருக்காரு. வரக்கூடிய 2ஆம் தேதி நேரில் ஆஜராகி. ஆமா, 2ஆம் தேதி. அதுக்கு முன்னாடி கூட டைம் கேட்டோட ஏதாவது வாக்குமூலத்தின் அடிப்படையில் தானே உங்களுக்கு சம்மன் கொடுத்துருக்காங்க? ஆமா, அதை கொடுத்துருக்கேன். அப்ப அவங்க வாக்குமூலமே கொடுக்கலைங்கிற பட்சத்தில் உங்களுக்கு எந்த அடிப்படையில சம்மன் வழங்க? போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் மிரட்டி எழுதி வாங்குவாங்க. அங்க வழக்கமா மிரட்டி எழுதி வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். மிரட்டி எழுதி வாங்கியிருக்காங்க. இல்ல சூழ்நிலை இல்ல, எனக்கு தெரியல. நான் எனக்குன்னு அங்க போனாதான் தெரியும் யார் என்ன வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரியான சூழல் இதுல நிகழ்ந்திருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? எதுவும் நடக்குங்களா? சார், இப்படி உங்களை நோக்கி நான் யார்கிட்டயுமே அவதூறு வழக்கெல்லாம் இது வரைக்கும் தொடர்ந்து இல்லை. நிறைய பேர் என் மேல இதாக இருக்கிறாங்க, கேஸ் போட்டுக்க. நான் ஒன்றும் அவதூறு வழக்கு நான் தொடர்றதில்லை. யார் என்ன எதிர்த்து பேசினாலும் நான் உங்களை எதிர்த்தும் பேச போறதில்லை, உங்களையும் நான் எதிர்த்து பேச போறதில்லை. செந்தில் பாலாஜிக்கு பதிலாக உங்களை டார்கெட் பண்றாங்களா? யார் நீங்க அப்படி ஒரு இது இருக்கா, ஸ்கெட்ச் இருக்கா? அதை பத்தி எனக்கு தெரியாது. சார், உங்களை மாட்ட வைக்க பாக்குறாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதுல என்ன மாட்ட வைக்க என்ன முடியும்? எழுத்து விடுறதுக்காக பேர் என்ன, எனக்கு இலவச விளம்பரம் தான் ஆகிட்டு இருக்கு, அவ்வளவுதான். நீங்க புதிய தலைமுறைக்கு நன்றி சொல்லணும். அடிக்கடி சொல்லிட்டு இருக்கீங்க. ஏதாவது சொத்து பிரச்சனை நம்ம 2 பேருக்குள்ள இருக்கான்னு தெரியல. அடிப்படை ஆதாரமின்றி உங்க பேரை பயன்படுத்தும் போது அதுக்கு எதிராக சட்டப்படி நடவடிக்கை. சார், இதெல்லாம் டைம் வேஸ்ட். அது போட்டு நான் கோர்ட்டுக்கு போயிடணும். அதை விட நான் நிம்மதியா மற்ற வேலையில, சொந்த வேலையில பார்க்கலாம்ல. இப்ப நாங்க வந்து இங்க போலீஸ் சம்மந்தம் முடிச்சுட்டு டெல்லி, இன்னைக்கு எங்களுக்கு எங்கெங்க டியூட்டின்னு சொல்லுவாங்க. நினைமா இன்னைக்கு தெரியும். இப்போ எங்க போட்டிருக்கான்னு பார்த்து தொகுதிக்கு போறீங்களா? வாரணாசி? நான் வாரணாசி கண்டிப்பா கடைசி 1 வாரம் அங்க இருப்போம். ஓகே, நன்றி.